மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கும்பகோணம். 3 முறை கால் விடணும். தனியே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையிலே போற வழியில எம்பெருமான் விநாயகனும் விநாயக பெருமான் இருக்காரா? அதையெல்லாம் தாண்டி போன நாகம் சம்பந்தமான ஒரு அம்மனுடைய ஆலயமும் ஈசனுடைய ஆலயமும் இருக்கும். இந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் இடத்துக்கு செய்வனை சம்பந்தமான தகடுகளும் பொருள்களும் வச்சிருக்கிறார்கள். அதனால 3 ஆண்டு காலங்களாக அந்த இடம், வீடு, மனை சம்பந்தமான விஷயத்தில் உறவினர்களுக்குள் பகையும் வேதனையும் தோன்றி இதுவரை எந்த முடிவும் கிடைக்காத வேதனை உன் உள்ளத்தில் உண்டு. காலன்னு சொல்லலாம். என்ன மதி இருந்தும் அந்த துயரங்களை தீர்த்து உன் டாக்குமெண்ட்டை உன் கையில ஒப்படைத்து வெற்றியாகி இருந்தா போதுங்களா? அதே மாதிரி உன் பிள்ளையில ஒருவருக்கு மனசு ஒழுக்கம் சரியில்லாம கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனதையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா இப்பொழுது இந்த கனியை வைத்து நீ ஆரம்பிச்சுக்கலாம். யாருடைய இடைஞ்சல் இல்லாம காப்பாத்தி தரேன். வயிறார சாப்பிட்டு போ. கும்பகோணத்தார் உள்ள விட்டு வா. கர்மசாமிக்கு எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த உள்ளம் துள்ளி வீணையது ஏனோ. இன்னொருத்தர கால் விட்டு வா. ஆசைதானா பரமசா, ஏன்டா தலையாட்டுற? பாட்டு நல்லா இருக்குண்ணா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையில ஒருவருடைய மனநிலை ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி நினைச்சு மன அலப்பாயுது. கையில பூ வச்சிருக்க மாத்தியா? லவ் பண்ணவள கூட்டு வந்துடவா அல்லது கூட்டு ஓடிடவா? ஆத்தா சம்மதிக்காட்ட எப்படி வாழ்வது அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதனால உனக்கு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கலாம். கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. இன்னொரு 4 தரம் சொல்லுப்பா. சொல்லுப்பா. நான் என்ன கேட்கிறேன், உன் மகன் நல்லதானே வாழணும். அவளை கூட்டு வரட்டும். இப்ப என்ன விரும்ப கல்யாணம் முடிச்சு வச்சிருவோமா? சரி, வேற என்ன வேணும்? என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் தந்துடுறேன். உனக்கு தொழிலெல்லாம் வந்து இன்னும் ஒரு 3 மாசம் ஆயிரும். அதுக்கடையில் அந்த பாட்டில் வாங்குறவனை என்ன செய்யலாம்? பாட்டில் நிறுத்திடுவோமா? அவனே நிறுத்திடுவோமா? சாபாஸ், கால் வந்துட்டு வா. பாட்டில் நிறுத்தியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாயிருமே. என்னப்பா? கர்மசாமிக்கு குழந்தை வரம். பூவெடுத்து கொடுப்பாள் புன்னகையாள். புன்னகையாள் யாரவா? மாரியம்மான்னு பேர் வைக்கலாம் பிள்ளைக்கு. சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றாங்களா? கார் உள்ளவளா? அப்படியாங்க. யார் இவங்க உங்களுக்கு? காரில் வந்துட்டு வாங்க. நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னா அர்த்தம் என்ன? இன்னும் காலில் விடலை. இன்னும் காலில் வந்துட்டு வா. அறகுறையான ஆஃப் மைண்டனே கும்பிட்டா என்னையா அர்த்தம்? உங்கள் உள்ளத்தை சாமி கொடுக்காண்டமாயா? உட்காரலாம். மனம் கோணாமல் வந்து உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா உங்கள் குடும்பத்துக்கு வருது. கும்பிடுறீங்களா? பக்கத்தில் வாங்க. அதையெல்லாம் எடுத்தேறி கட்டி போன உடனே வீரனார்னு ஒரு சாமி வர்றாரு. அவர் எங்க இருக்காரு? நொண்டி வீரனார் ஐயனாரோட சேர்ந்து இருக்காரா? கால் வந்துட்டு வா.
உங்கள்கிட்ட விவரம் கேட்டதே தப்பா போச்சு. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. வீட்டை தாண்டி போனா நதி ஓரம் இருக்கா? வாய்க்கால் தண்ணி இருக்கா? அதுக்கு அந்த புறத்தில் தென்னம்பிள்ளைகள்லாம் இருக்கா? உட்காருங்க. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு இருக்கு. உன் மனைவிக்கு செய்வனை விவர கோளாறால எதுவும் நடந்திருக்கா அல்லது இயற்கையா நடந்திருக்கான்னு ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா? இது வந்து மன அதிர்ச்சியும் ஒரு பயத்தால உருவான ஒரு மனக்கோளாறு. இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுலாம். கர்மசாமிக்கு வரலாம். வாப்பா. இந்தா குணமாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. மனம் குழம்பாம வந்து சேரு. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசா பாப்பா. ஈரோடா? 1 2 3 4 5 6. ஈரோட்டில் எந்த இடம் நீங்க? கரெக்ட். ஓகே, வரலாம். கால் வந்துட்டு வா. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. மானம் என்னங்க கருப்புசாமி? அப்படியா? முடிச்சுருவாங்களா? உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில போற வழியில வலது புறத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இருக்கா? அதுல இடப்புறம் பார்த்தா பழங்காலத்துல விவசாயம் பண்ணிவிட்ட இடங்கள்லாம் அந்த பகுதியில இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உனக்கு இடம், குடும்பம் சம்பந்தமான குழப்பங்கள்ல நீதிமன்றத்துக்கு இருக்கு. இந்த வழக்கு வெற்றியாகுமான்னு கேட்டேன். வெற்றியாவதற்கு முன்னால குடும்பத்துல ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய விதி இருக்கு. அது மாறதுக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வரணும்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. கால் வந்துட்டு வா. சாதகம் பார்த்தியா? கேட்டு சொல்றேன். சாதகம் பார்த்தீங்களாடா இடையில போய்? யாருக்காவது கண்டம் இருக்குன்னு சொன்னாங்களா? அதைத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன முடிவு எடுத்தீங்க? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அதனால உன்னுடைய வாழ்வுக்கே கேரண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சில பயம் உன் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. எதிரிகளால் எதுவும் நமக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நடந்துகிட்டு இருக்கு. எதிரி வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்காங்களேங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு. அதனால அவங்க மனதை திருத்தி உன் வழக்கை வெற்றியாக்கி கண்டம் இல்லாம காப்பாத்தினா போதும்லா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன். 9 மாத காலம் அவகாசம். வெற்றி விட்டு சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு என்ன செய்து? வாட்? கால் வந்துட்டுவாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே வாழ்வில். மனம் பதறாம உட்காருங்க. பதட்டம் வரக்கூடாது. ஆஞ்சோ பண்ணியிருக்கிறீங்களா? ஓப்பன் சர்ஜரியா? ஆஞ்சோ பண்ணியிருக்கிறேன். எத்தனை ஸ்டெண்ட் வச்சிருக்கிறேன்? உட்காருங்கோ. நீங்களே கேளுங்க. பதில சொல்லியிருந்தேன். நானா சொல்ல வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வேணும்? பையனுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். முருகப்பெருமான் பேர் வச்சுக்காங்க. இந்த வருஷமே தோன்றும் நடக்கும். கர்மசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் சீமையில மக்களை பத்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? தஞ்சாவூர். என்னம்மா செய்து? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு. அடுத்து திருமணம் சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? அப்படின்னு இருக்கா? அப்படின்னு இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தான் எங்க இருக்காக? அவங்க வீட்லயா உங்க வீட்லயா? தங்கமான பே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அம்மா அப்பா சொல்ல மீற மாட்டேக்கான் பத்தியா? என்னடா பேல? ஏனோ தானோ என்று கற்பனையில் உனக்கு விளக்கம் சொன்னால் பலன் கிடைக்காது.
இந்த நோய் வந்து ஒரு மனிதனுக்கு வந்திருக்கிறது என்றால் அது பிறவி நோய் என்பது பொருள். பிறவி நோய் என்று பெயர். இந்த நோயை தீர்ப்பதற்கு இறைவனே இந்த பூலோகத்துக்கு மருந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நோய் 3 பிறவிகளுக்கு முன்பு செய்த பாவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை குணமாக்க முடியும் என்று ஒரு மருத்துவன் கூறினான் என்றால், அதைத் தவிர பொய் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதைத் தவிர பொய் வேற எதுவுமே கிடையாது. இந்த நோய் வந்தவர்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு சொன்னா, நாம செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்துவிட்டு சீக்கிரமா உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். உனக்கு தோன்றுச்சுல? தோன்றுச்சு. அதனால இந்த நோயை சுமந்து கொண்டு இருந்தால் வெளியில பார்ப்பவருக்கு அசிங்கமா இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல உன்னுடைய மனம் அப்படி தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருக்கு. இதை விட வெளியே தெரியாத நோயில எத்தனையோ பேர்கள் இந்த பூலோகத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க மகளே. அவங்க தெரியாதனால தான் அவங்க உயிரோடு இருக்காங்க. நீ தெரிந்ததுனால உயிரோடு இருக்க வேண்டாம்னு நினைக்க. ஆக இன்பமும் துன்பமும் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உலகம் முழுக்க சொந்தம். அதனால நீ வாழணும் தான் நினைக்கணுமே தவிர சாகணும் நினைக்கிறது மகா குற்றம். இந்த நோயால யாரும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து வளராம உனக்கு நான் நிறுத்தி தரேன். இருக்கிறதை அழிக்க முடியாது, அடுத்து வராம நிறுத்தி தருவோம். அதுக்கு வேண்டிய ஒரு தெய்வ சக்தியை உன் உடம்புக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய கடமைகள் முடிவதற்கும் கடன்கள் தீரத்துக்கும் உனக்கு நான் முதல் உதவியா செஞ்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும் செல்லம்மே? கால் வந்துட்டு வா. முதல்ல முந்திடுதுல, இந்தா கடனை தீர்த்து தாரேன், பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுறேன். நல்லா புண்ணியம் இந்த காசும் பணமும் கண்ணியமாய் பெறுவாள். வாழ்க்கை வாழ்க்கை சரியில்லைன்னு வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள் யாரெல்லாம் வந்து நல்ல குடும்பம். கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? தஞ்சாவூர். 1 2 3 4 5 வாரார யாருன்னு கேட்போம். குடும்பத்தோட கேள்வி கேட்க வந்தால் குடும்பத்தோடவே வந்து உள்ளுக்கு வந்துடணும். நல்லா புரிஞ்சுக்கணும், தனியாக வரக்கூடாது. மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு தெய்வம் வருத. என்ன தெய்வம்பா? மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு சாமி வர. கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. உனக்கு தானே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். காப்பு இப்போ உன்னை அந்த வீட்டில் சேர்ந்து வாழ வைக்கணுமா, அவனை உன் பக்கத்தில் என்ன செய்யணும்? அவ்வளோதான விஷயம். உன் வாயை கொஞ்சம் குறைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏற்றுக்கிட்டியா? வார்த்தையால் தான் அங்கே வந்துச்சு. வேணே உள்ள கால் வந்துட்டு வந்தார. கருப்பசாமிக்கு உட்கார். இந்த பிறவில நீ கணவனோடு நிம்மதியாய் வாழ்வாய் என்ற விதியை உணர்ந்தே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அடுத்து ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கருப்பசாமின்னு பிறக்கும். இந்த புண்ணியமாக இருக்கார் பாப்பா. எல்லா நலமும் ஆனந்தமும் பெறுவாங்க. அடுத்த உத்தரவில் இவளை பத்தி பேசுவோம். தஞ்சாவூர் எல்லை என் பையன் ஏன் சொல்ல கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரே வார்த்தை, ஏன் சொல்ல கேட்பானா கேட்க மாட்டானா? அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிப்பானா? உங்க பையன் கல்யாணம் லவ் பண்றானா? யாராவது காலில் வந்துட்டு வாங்க. காலில் வந்துட்டு வாங்க. என்ன ஊரெங்கும் ஊரங்கைன்னு ஒருத்திட்ட போன் பேசுதானே? யார்கிட்டது? நீங்க அப்படி கண்ணால பார்த்தீங்களோ? பார்க்காம எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் பார்த்து சொல்றேன், நீங்கள் பார்க்காம சொல்றேன். கால் வந்துட்டு வாங்க. தெரியலன்னு முதல்ல சொல்லாண்டமா? ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே சேதி சொல்லும் பூங்காத்தே. பக்கத்தில் வாங்கினேன், பக்கத்தில் வாங்கினேன். மனம் குழம்பாம இருங்க, ஒருநிலைப்பட்டுருங்க. என்னையும் மட்டும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. உங்க பையனை நான் பார்க்குறேன். நான் சொல்றதே உங்களுக்கு புரியலையே. நீங்க இப்ப என் முன்னால தான் இருக்கீங்க, அது தெரியுங்களா? நீங்க என் பக்கத்துல தானே இருக்கீங்க. கண்ணை மூடி என்னை சிந்தனை செய்யுங்கள்னு சொன்னேன். அதை முதல்ல என்கிட்ட சொல்லணும்ல. சரி கருப்பசாமி,
ஆ சரி, கால் வந்துட்டு வரலாம். உன் பையன் ஒரு நண்பர் மூலமாக அவனுக்கு ஒரு இடத்துல பெண் இருக்குங்கிறத கேட்டு ஃபோன் பேசுனான். ஆனா, அது இப்போதைக்கு அமையல. ஆனா, அது சொந்தமா பேசணும்னு மீண்டும் நினைக்கிறான். வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் நடக்கும். பெண்ணும் கிடைச்சிரும். ஆனா, உங்க வழியில தான் கிடைக்கும். அவன் இஷ்டத்துக்கு கிடைக்காது. கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்ல? வேற என்ன வேணும்? அதுக்கு பிறகு ஒரு வீடு கிடைக்கும். நல்லா இருக்கு. நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு ஒருத்தர் கேட்காரு. யார் நீங்களா? காலைல வந்துட்டு வாங்க. பித்தானுன்னா எப்படி கேட்கறது? எவ்வளோ சத்தம் போடுதேன். உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு காப்படி பால் குடிக்கணும். டாக்டர் என்ன பால் குடிக்கக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன்னு கேட்டேன். முன்னாலே குடிச்சிட்டே அப்படின்னாரு. இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வாங்க. அப்படின்னா என்ன பாலுக்குள்ள புரோட்டீன் சத்து பூரா உடம்புல கூடி போச்சு, சுகர் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேற மாதிரி கொண்டு போறீங்க கதையை. சும்மா இருங்கோ, வரலாம். உன் பையனுடைய மனதை உங்களுடைய இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்க வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பண பணம் எப்படியாவது கர்மசாமி படி அளக்கணும்னு சொன்னா அது நியாயம்தான் ஐயா. அதிர்ஷ்டம் வரணும்னு சொன்னா தசமூல அதிர்ஷ்டமா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நினைப்பது நிறைவேறும். வெற்றி உண்டு, கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம். டாக்குமெண்ட் சரியில்லை. சரியில்லை. 3 1 2 3 1 பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி, குடும்பம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு கேள்வி, என்ன இதுவரை குடும்பத்தில் பட்ட கடன்கள் சம்மந்தமாக ஒரு கேள்வி. 3 கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நீதிமன்றத்து வழக்கை தீர்ப்பாக்க 1.25 ஆண்டுகள் ஆகும். அது உன் பக்கம் சாதகமாக நடக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். அதே போல உன் பிள்ளைக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி செம்மைப்படுத்தி தாரேன். என்னைய 3 முறை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். அடுத்த கேள்விக்கு அடுத்த உத்தரவுல பேசுவோம். கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்கள் வேதனைப்பட்டு வந்த செல்லங்கள் கால் ஒன்று வரலாம். வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? எந்த ஊர்ல இருந்து? அவன் தான் வாங்கினவன ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்காரன்ட்ட பணத்தை கொடுத்தான்னு உத்தரவு. உண்மையா? இன்னும் நொல்லங்க காலை வந்துட்டு வா, போப்பே உள்ள. கர்மசாமிக்கு இப்போ கடன் வாங்கி நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்ட. இப்போ அவங்கெல்லாம் உன்னைய மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதனால இது போலீஸ் கேஸ் வருங்கிற ஒரு குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அந்த கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு பணத்தை வாங்கி தந்தா போதும்ல? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு ஒருத்தர் உனக்கு பணம் தாரம்னு சொன்னாரு. அவரும் கூட இப்போ தராமல் இழுத்துக்கிட்டே போயிட்டாரே. சும்மா சும்மா வண்டியை ஓகே பண்ணிட்டு போயிட்டான் முட்டாப்பே. படத்தில் எழுதியெல்லாம் கொடுத்தியாமலாம், தப்புலாதே. அடுத்த வாரம் வாங்கி தரேன். அப்படி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நீங்களாம் எந்த ஊர்ப்பா? நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தை தாண்டி வந்திருக்கிறேன். கர்மசாமிக்கு நீங்க உங்க மனத்தை அழைப்பாயுது. இன்னொரு தரம் கும்பிட்டுவாங்க. உங்க மனத்தை அழைப்பாயுது. என்னென்று ஏதென்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அம்மா என்னம்மா மோய், ஏன் இடையில எந்திக்கிறீங்க? வாங்கிட்டு போ, குழந்தைய கொண்டு போயிட்டா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் இந்த பையனுடைய மனோநிலைகள் இப்படி இருக்கு. இவனை ஒரு 25% நான் வந்து மன அடக்கம் செய்து தாரேன்.
அப்படி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா மனதை மாற்றி தெளிவு பண்ணி குடுத்துறலாம். சரியா? அதனால இன்னும் 3 முறை நீங்கள் என்னை பார்க்க வேண்டும். 3வது முறை வரும்பொழுது ஒரு வழிவகுத்து தரேன். வேற என்னப்பா வேணும்? வியாபாரம் இந்தா உன் வியாபாரம் வெற்றியா நடக்கும். பக்கத்துல வாங்க. ஆமா. கையில கர்மசாமிக்கு மன்னார்குடி ஓடம் நதியினிலே கால வந்துட்டு வாங்குவான். ஒருத்தி மட்டும் கரையினிலே விட்டு வாடுதம்மா உலகிலே. என்ன வேணும்? பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அது தனிநிலையா ஆயிருமோங்கிற பயத்துல என்னைய பார்க்க வந்திருக்க. அதான் ஓடம் நதியினிலே ஒருத்து மட்டும் கரையினிலேன்னு பாட்டு பாடினேன். நீ புரியல. கால் வந்துட்டு வா. கூட்டை விட்டு குயில் பறக்கும். அந்த பிள்ளையின் வாழ்க்கையை சீராக்கி நல்லா வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதுல ஒருத்தரை சரி பண்ணி தரேன். அப்படி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் எல்லை நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஒரே குடும்பமா? சேர்ந்துங்கிற வார்த்தை ஒரு குடும்பமா கிடையாது. கர்மசாமிக்கு தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்தது யாரு? வரலாம். என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. பசு போகக்கூடிய பாதை ரோட்ல இருந்து இடது பக்கம் உள்ள வந்து வலது பக்கம் திரும்பினா உன்னுடைய வீடு வரும். அந்த வீட்டு முனையில் ஒரு கோயிலும் இந்த பக்கம் 2 3 கடையும் ஒரு பூக்கடையும் இருக்கு. அதானே? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தே உங்க வீட்டில் கடனும் பொறுப்பில்லாத ஆம்பளையால பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில உனக்கும் உன் வீட்டில் அமைதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிருவோமா இல்லாட்ட வாழவா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுமோங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருந்துச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இந்த கடன்ல இருந்து உன்னை தீர்த்து நல்ல முறையில் ஒற்றுமையா வாழ வச்சிருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? படிச்சு அவன் வெளிநாட்டுக்கு போவான், இங்க வேலை இருக்காது. நிறைந்த செல்வத்தோடு வாழ வைக்க நல்லா இருக்கும். புண்ணியமா இருக்கு. கர்மசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா. என்னம்மா பிள்ளைக்கு? யாருக்கு? என்ன வயசுல? யாரு நீங்க? இது உங்க பையனா? அப்படியா? எத்தனை வயசு? பால் வந்துட்டு வா. வயசு எத்தனை? பார்த்துருவோம் எப்பவுமே. எங்க? வயிற்றுக்குள்ள ஒரு சைடு வீக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா? உட்காருங்க. சொன்னாங்களா வீக்கம் இருக்குன்னு? எதுவும் உங்களுக்கு சொல்லலை. ஒரு பக்கத்தில் உள்ள தசைகள் வந்து வீக்கமடையப்பட்டிருக்கு. புரியுதா? இது வந்து இந்த நோயை வந்து தீர்த்திடலாம். இது வந்து தவறான நோய் அல்ல. சாதாரணமாக தர வேண்டிய விஷயம்தான். வேற என்ன வழி தரணும் உங்களுக்கு? இவனை சரியாக்கி கடன் தீர்த்துருந்தா போதும்லாம். நீ மட்டும் கால் வந்துட்டு வாடா. யாருக்கு? கண்ணை மூடு, நான் பார்க்குறேன்.
ஓகே. நீடில் மூலமாகவே அதை கரைச்சிடலாம். சரியாயிரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொன்னாங்களா? கால் வந்துட்டு வாங்க. நீடில்னா யூசி, லேப்ரோஸ்கோபி யூசி. சரியா? இந்த பையன 3 முறை கூட்டு வரணுமா? கூட்டு வாங்க சரியாக்கி தரேன். வாப்பா! மனங்குளமா வச்சுக்கிறவா? இந்தாடா! உன் நோய் தீரும். உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். இந்தாப்பா உன் கடன் தீரும். நோயற்ற வாழ்வோடு இருக்க வைக்கிறேன். இந்தா மகளே, பக்கத்துல வா. இந்தா. இந்த கனிய உன் பையன சாப்பிட சொல்லி தேய்ச்சு குளிக்க வச்சிரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு திருமணம்? உங்களுக்கு. முதல்ல கல்யாணம் முடிச்சிருந்தீங்களா? இதுவரை கல்யாணம் முடிக்கல. கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தரம். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. திருமணத்தை பற்றி நிறைய பேர்கள்ட்ட சொல்லி சில பேர்கள் காசு வாங்கி உன்னை ஏமாத்திருக்காங்களாம்ல. உண்மையா? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பரிகாரம் செஞ்சு தகடு கட்டியாச்சுன்னா உனக்கு பொம்பளை கிடைச்சிருவா, நீ கல்யாணம் முடிச்சுக்கலாம். அப்படி சொன்னவங்களும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பெண் இருக்கு, போக்குவரத்துக்கு பணமும் ஒரு புரோக்கருக்கு ஃபீஸும் கொடுறா, உனக்கு முடிச்சு தரணும்னு சொல்லி உன்னை ஏமாற்றி போனவனும் இருக்கான். கால் வந்துட்டு வா. விதவிதமா இருக்காங்கடா, விதவிதமா இருக்காங்கடா. உனக்கு கல்யாணம் முடியுமா முடியாதாங்கிற ஒரு உண்மையை நான் சொல்லிட்டோம்னா அடுத்த நிகழ்வு சரியா இருக்கும்ல. கண்ண முடிக்கா. சில சமயத்துல வயிற்றுல இருந்து அப்படி ஒரு கேஸ் புறப்பட்டு தொண்டை வரை வந்து எரியுது. இருக்கா? அது என்னன்னு பார்த்தேன். அல்சர் சம்பந்தமான ஒரு வாயு சம்பந்தமான விஷயம்தான். அது ஒரு நோய் இல்ல. உனக்கு கல்யாணம் 2026 7வது மாதத்துக்கு உட்பட உன்னைய மாரி ஒரு நல்ல ஒரு பெண்மணி கிடைப்பா. அவ ஏற்கனவே திருமணம் முடித்து, வாழ்வை இழந்து, தனிமரமாக இருக்கின்ற ஒழுக்கம் மிகுந்த ஒரு மங்கையாக இருப்பாள். அப்படி பெண்தான் உனக்கு துணைவியாக வருவாள். ஏற்றால் உனக்கு வாழ்வு, இல்லை என்றால் தனிமையிலே இருந்து இறைவனை அடைவாயாக. கால் ஒன்று.